இஸ்லாத்துல எந்த வித கொண்டாட்டமும் கிடையாது. ஹஜ் பெருநாளோ ரம்ஜானோ நம்ம என்ன பண்றோம்? ஹஜ் பெருநாள்ல இப்ராஹிம் நபியோட தியாகத்தை நினைவு கூறோம். நம்ம ரமதான்ல நம்ம செஞ்ச தியாகத்துக்கான நற்கூலிய பெறோம். அப்படி இருக்கும்போது பிறந்த நாளோ, மதர்ஸ் டேயோ, ஃபாதர்ஸ் டேயோ, வேலண்டைன்ஸ் டேயோ எந்த டேயுமே இஸ்லாத்துல இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் பிற மத கலாச்சாரங்களை ஃபாலோ பண்றாங்களோ அவங்களும் அந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இஸ்லாத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த கொண்டாட்டங்களை அக்செப்ட் பண்ணக்கூடாது, ஆதரிக்க கூடாது, ப்ரொமோட் பண்ணக்கூடாது. குறிப்பா வேலண்டைன்ஸ் டே இது எதுக்காக கொண்டாடுறாங்க? ஒரு ஹராமான ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்க தினத்தை கொண்டாடுறாங்க. ஹராமான விஷயத்த கொண்டாடுறதுனா யாருடைய செயலா இருக்க முடியும்? ஷைத்தானுடைய செயலா தான் இருக்க முடியும். அந்த ஷைத்தானுடைய செயலுக்கு நம்ம ஒத்து போக கூடாது. ஷைத்தானுடைய வழித்தடங்களை பின்பற்றாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இஸ்லாம் லவ்வுக்கு அகேன்ஸ்ட் ஆனது கிடையாது. அல்லாஹ் எல்லார் மேலயும் அன்பு செலுத்த சொல்லி சொல்றான். தாய் தகப்பனா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், எல்லார் மேலயும் அதிகமா அன்பு செலுத்த சொல்லிதான் இஸ்லாம் போதிக்குது. ஆனா அது ஹராமான வழியில இருக்கக்கூடாது. அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்த சொல்லி தருவோம். அல்லாஹ்வை லவ் பண்ணணும், அல்லாஹ்வுக்காக எல்லார் மேலயும் அன்பு செலுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லி தருவோம். இந்த சரியான புரிதலை அல்லாஹ் நமக்கு தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.